Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல addClass and removeClass அப்படிங்கிற மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த addClass அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம jQuery யூஸ் பண்ணி டைனமிக்காக கிளாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம addClass அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி removeClass அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற கிளாஸை வந்து நம்ம jQuery யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம removeClass அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு ஹலோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் டேக்குக்கு எப்படி வந்து நம்ம jQuery யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் வந்து டைனமிக்காக ஆட் பண்ணுறது, அதே மாதிரி டைனமிக்காக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஸ்டைலில் வந்து ஹைட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்ட்டை ஹைட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். அதனால் டிஸ்பிளே நன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேராகிராஃப் டேக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம jQuery யூஸ் பண்ணி, அதாவது இந்த addClass அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹைட் அப்படிங்கிற கிளாஸை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் டேக் அப்படின்னால P அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு addClass அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன கிளாஸ் ஆட் பண்ணுமோ அந்த கிளாஸோட நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹைட் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹலோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆகிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இதனோட இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேராகிராஃப் டேக்குக்கு பாருங்கள் அந்த ஹைட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸை வந்து addClass அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பேராகிராஃப் டேக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் டிஃபால்ட்டாகவே ஹைட் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து நம்ம removeClass மெத்தட் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் டேக்குக்கு பார்த்தீங்கன்னா removeClass அப்படின்னு கொடுத்துட்டு எந்த கிளாஸை நம்ம ரிமூவ் பண்ணுமோ அந்த கிளாஸோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஹைட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அதே அந்த பேராகிராஃப் டேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹைட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைனமிக்காக வந்து கிளாஸ் ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆங்கர் டேக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு 4 ஆங்கர் டேக் கொடுத்துக்கிறேன். எந்த டேக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதை வந்து எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு லிங்க் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஹோம், அடுத்தது ப்ராடக்ட், நெக்ஸ்ட்டு அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஸ்டைல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆங்கர் டேக் எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். லிங்க் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லிங்க் வந்து நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். டாட் லிங்க், ஃபஸ்ட்டு அதனுடைய அண்டர்லைன் ரிமூவ் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் ஹைஃபன் டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் 1 பிக்சல் சாலிட் ஒரு கிரே கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஒரு பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணுறோமோ அதை மட்டும் எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதனோட பேக்ரவுண்டை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஆக்டிவ் கிளாஸுக்கு பேக்ரவுண்ட் வந்து நம்ம பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் நமக்கு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் அப்படிங்கிற கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பட்டன் வந்து நமக்கு ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணால் இந்த பட்டன் நமக்கு ஆக்டிவ் ஆகணும். அதே மாதிரி நம்ம கான்டாக்டர்ஸ் கொடுத்தோம்னா இந்த பட்டன் வந்து ஆக்டிவ் ஆகணும். இப்போ இது எப்படி நம்ம ஆட் அண்ட் ரிமூவ் கிளாஸ் வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லிங்க் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து கிளிக் ஈவன் கொடுத்துக்கிறேன். டாட் லிங்க், இன்னும் நமக்கு கிளிக் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஹைலைட் ஆகணும். ஃபங்க்ஷன், இப்போ இந்த பட்டனை கிளிக் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வேறு பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ இதில் வந்து அந்த ஈவெண்ட்டை நம்ம பேராமீட்டராக வரும். அந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதனுடைய டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும்.
அடுத்தது இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது ஓவராலாக லிங்க்கில் இருக்க ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து டோட்டலாக 4 லிங்க் கிளாஸ் இருக்குது. இந்த ஓவராலாக எல்லா கிளாஸ்லையும் இருந்து நம்ம அந்த ஆக்டிவ் அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாட் லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ ஓவராலாக எல்லா லிங்க் கிளாஸுமே செலக்ட் ஆகிடும். டாட் ரிமூவ் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ ரிமூவ் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாவே நம்மளுக்கு நம்ம கொடுக்குற அந்த கிளாஸை பார்த்திங்கன்னா இந்த எந்த லிங்க்கில் இருந்தாலும் சரி அந்த ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடும். அடுத்தது இப்போ நம்ம கரண்ட்டாக எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம ஆக்டிவ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கரண்ட்டாக எதை கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த திஸ் அப்படிங்கிற செலக்டர் வச்சு எடுத்துக்கலாம். திஸ் டாட் addClass அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலிருந்து நமக்கு ஆக்டிவ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடும். அடுத்தது நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவ் அப்படிங்கிறது ஆட் ஆகிடும். இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் அபவுட் அஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட இன்ஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோமுக்கு வந்து ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். இப்போ அபவுட் அஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதிலிருந்து இந்த ஆக்டிவ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிட்டு இந்த அபவுட் அஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு ஆட் ஆகிருக்கும். அதனால் இது வந்து நமக்கு ஹைலைட் ஆகி தெரியும். அதே மாதிரி நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் ஹைலைட் ஆகி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryயில் addClass அண்ட் removeClass எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.